இன்று காலை 7:15 மணியளவில் ஜாலான் சம்பாங் புக்கிட் கூடா சாலையில் நிகழ்ந்த விபத்தொன்றில் ஜாசின் UITM பல்கலைக்கழக பணியாளர் ஒருவர் உயிரிழந்தார். 59 வயதுடைய ராஜா இஸ்மாயில் எனும் அந்நபர் ஓட்டிச் சென்ற மோட்டார் சைக்கிள் சாலையை கடந்த குதிரையை மோதியதைத் தொடர்ந்து இவ்விபத்து நிகழ்ந்தது. முன்னதாக அவர் செர்காமில் உள்ள தமது வீட்டிலிருந்து ஜாசின் UITM நோக்கி பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்நிலையில் சம்பவ இடத்தில் சாலையின் இடது திசையை கடந்த குதிரையை அவர் ஓட்டிச் சென்ற யமஹா Y16ZR ரக மோட்டார் சைக்கிள் மோதியதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று ஜாசின் மாவட்ட போலீஸ் தலைவர் நூர் அஸ்லிண்டா நோர்டின் தெரிவித்தார். இதனால் அந்த நபருக்கு பலத்த காயங்கள் ஏற்பட்ட நிலையில் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவரின் சடலம் சவ பரிசோதனைக்காக ஜாசின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் இந்த விபத்து குறித்த எந்த CCTV பதிவுகளும் கிடைக்காத நிலையில் விசாரணைக்கு உதவும் வகையில் போலீஸ் தரப்பு அந்த குதிரை உரிமையாளரை அடையாளம் கண்டு விசாரித்துள்ளது. இதனையடுத்து 1987 சாலை போக்குவரத்து சட்டம் பிரிவு 41 அடைப்புக்குறி 1 கீழ் இந்த விபத்து குறித்த விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்று அவர் தமது அறிக்கையில் விவரித்தார். இதனிடையே இந்த விபத்து குறித்த தகவல் அறிந்தவர்கள் 013-93-93-747 என்ற எண்ணில் விசாரணை அதிகாரி இன்ஸ்பெக்டர் அகமட் அகில் யூசுஃபை தொடர்பு கொள்ளலாம். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.